காளிக்காட் சென்று மாலைப்படுத்தும் ஏழை விவசாய பெருங்குடி மக்களை எங்களுக்கெல்லாம் காவலுக்கு துணையாக வந்திருக்கும் காவல்துறை ஆய்வாளர்களே, உங்கள் இத்தனை பேருக்கு எழுந்து சமூக நாடக கலை குழுவின் சார்பாக நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். நாடகம் ஆரம்பிச்சாச்சு, பாப்புன்னு வெளியில வந்தாச்சு, கூட்டம் என்ன ஆமான்னு வேகா சொல்றீங்களே? என்ன சொல்றீங்க? ஆமான்னு சத்தமா ஆமான்னு சொன்னேன். நாடகம் யார் நாடகம்? அம்மா நாடகம். அப்படி சொல்லுங்க. யார் ஊரு? நம்ம ஊர் தான். யார் மைச்சட்டு? நம்ம மைச்சட்டு. யார் கோவில்? நம்ம கோவில். எல்லாமே நம்மன்னு சேர்த்துக்கிறோம். நம்ம ஊர் தான். எல்லாம் நம்மன்னு சேர்த்துக்கிட்டோம்னா எந்த பிரச்சனையும் வராது. பிரிவினை மட்டும் இருக்கவே கூடாது. இந்த இடத்துக்கு நாடகத்துக்கு வந்தாச்சு, நல்ல முறைய நாடகத்தை வச்சு நாடக அமைப்பாளருக்கு உங்களுக்கு நான் பேர் வாங்கி கொடுத்துட்டு போகணும். நாடகம்னா இதுதான் என் நாடகம். அப்பா வெட்டி சீமான பத்தி மாமனை பத்தி எதுவும் சொல்லவே தேவையில்லை. நல்லா பாட்டுக்காரு, நல்லா வாசிக்க முடியாதே. அதே மாதிரி மிருதங்க சக்கரவர்த்தி மாமனை சொல்ல தேவையில்லை. அடுத்த மச்சான் கருவாயம் அருமையான வாசிப்பு. ஏன் மச்சன் 1000 பேசுவேன், எனக்கு உரிமை இருக்கு. அடுத்து இந்த மகளே மாமன் எல்லாருமே பூரணி மாமன் மச்சையெல்லாம் வந்திருக்கிய உரிமையான மாமன். எல்லாரும் மாமைக்குதாயா? அதனால இந்த நாடகத்தை உங்களுக்கு எல்லாம் பேர் வாங்கி கொடுக்கணும் எண்ணத்தோட வேஷம் போட்டு இன்னைக்கு நம்ம ஊர் கிராமத்துக்கு நான் வெளியில வந்திருக்கிறேன். கண்டிப்பா நீங்க நாடகம் சிறப்பா அமையும். என்ன காரணம் சொல்லுங்க பாக்க? எப்படி சொல்றீங்க? ஒரு நாடகத்துக்கு முக்கியத்துவம் நீங்க நினைக்கலாம், பெட்டி மிருதங்க ஆல்ரவுண்ட் இல்லாம நாடகம் நடத்தப்பே நினைக்கலாம், ஒண்ணும் தவறு இல்ல. அதே மாதிரி உள்ள வேஷம் போட்டு நடிக்கிற 5 பேரு நாங்களும் நினைக்கலாம். எப்படி என்னதே பக்கம் மேல விடிய விடிய வாச்சாலும் நடிகர் வெளியில போகாம விடிய வைக்க முடியும் அப்படி நாங்கள் நினைக்கலாம். ஒண்ணு நீங்க நினைக்கிறது தவறு இல்ல, நாங்க நினைக்கிறது தவறு இல்ல. ஒரு நாடகத்துக்கு முக்கியத்துவம் ஒளிபெருக்கிட்டான். ஒளிபெருக்கி நல்லா இப்ப லேசா குறைய என்ன செய்வீங்க? ரொம்ப சிரமப்பட்டிருக்கீங்க. அப்படியா? ஆமா, கொஞ்சம் ஏத்துங்க இறக்குங்க ஏத்துங்க இறக்குங்க நம்ம விடிய விடிய சொல்லிக்கிட்டே இருப்போம். அது ஒளிபெருக்கி நல்லா இருந்துச்சுன்னா நம்ம அந்த பக்கமே திரும்ப தேவையில்லை. இப்ப கூட அவர் நினைக்கலாம், என்ன நம்ம பக்கம் வந்துட்டு பப்பன்கார திரும்பாமே இருக்கிறாரு. யாரு நீங்க உட்காந்துக்க? எல்லாமே மாமைங்க. என்னைக்கும் எந்த ஊர்ல அண்ணன் தம்பின்னு சொல்ல மாட்டியா? எனக்கு மச்சான் உண்மையா இருக்கு. எனக்கு மச்சான் உண்மையான உரிமையான மச்சனே. ஏன் இந்த பக்கம் நான் திரும்பல தெரியுமா? அவர் நினைக்கலாம் நம்மள மதிக்காம நிக்கிறாரு நம்ம மாப்பிள்ள அப்படின்னு வந்து கூட நினைக்கலாம், அவர் நினைப்பாங்க. ஆனா நான் அப்படி கிடையாது. மத்த கோமாளி எப்படி எனக்கு விவரம் தெரிஞ்சது எப்படி கேட்டீங்கன்னா, உள்ள லைட் பவுடர் பிளேஸ்ல லைட் போடுறா பத்தியா, அதை வச்சே நான் கணிச்சிருவேன். அதை வச்சு எப்படி இன்னைக்கு மைக் செட் நல்லா இருக்கு நல்லா இருக்கு. ஒரு சில பேர் என்ன செய்வாங்க, அந்த தட்டியில ஓடி அந்த ஓரத்துல போட்டுருவாங்க. எடுத்துக்கிட்டு கட்டுனா நாங்க பரம்பரையா அந்த ஓரத்துல தான் போடுவோம். அதுலயே தெரியுது முதவி நீ மைக் செட் போடுற லட்சணம் அப்படின்னு. ஆமா தெரிஞ்சு வச்சு. அதுலயும் பாத்தீங்கன்னா நீங்க இந்த திரையை மறைச்சு ஒரு பாட்டு பாடுறீங்க, அடுத்து வெளியில எடுத்து வச்சு இந்த திரையை அடிச்சுட்டு ஒரு பாட்டு பாடினோன்னா என்னை கூப்பிட்டீங்கன்னா இன்னைக்கு மைக் செட் நல்லா இல்லைன்னு அர்த்தம். நான் யோசிச்சிருவேன், பவுடர் போடும்போது எல்லாம் கணிச்சிருவேன். அடுத்து 2 பாட்டு பாடினோட கூப்பிட்டீங்கன்னா ஏதோ சுமாரா இருக்குன்னு அர்த்தம். 3 பாட்டு பாடி உள்ள மேலம் கட்டி ஒரு பாட்டு பாடி மொத்தம் 4 பாட்டு. அப்ப 4 பாட்டு பாடி இன்னைக்கு நம்ம ஊர் கிராமத்துக்கு நான் வெளியில வந்திருக்கீங்கன்னா அப்ப ஒளிபெருக்கி நல்லா இருந்தனால இவ்வளவு பாடி இருக்கீங்க. ஒளிபெருக்கி அருமையான ஒளிபெருக்கி ஜோர மைக் செட்டுக்கா ஒரு கை தட்டுங்க. நல்லா தட்டுங்க, சத்தம் பத்தாது. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? அந்த மஞ்ச படத்துல உட்கார்ந்து கால் போற அந்த ஆம்பளை ஊர நாடகத்துக்கு இந்த பக்கம் திரும்புங்க, போய் இந்த பக்கம் திரும்புங்க, இங்கிட்டு திரும்புங்க. அவர் திரும்ப சொல்லுங்க, அந்த தாடி வச்சுக்க திரும்ப சொல்லுங்க. இங்கிட்டு பொம்பளை பக்கமே திரும்பி இருக்காம இங்கிட்டு திரும்ப போய் இங்கிட்டு திரும்ப. பொம்பளையவே பொழுதுக்கு பாத்துட்டு இருக்கிற ஒரு நாளைக்கு பப்பனை பார்த்தான்னு பொம்பளையில 4 வீக்கு போல இருக்கு. நீங்க ஒரு நாளைக்கு பப்பனை பாரு, நாளைக்கு போய் பொம்பளைய இழுக்க இழுக்க பாத்துக்கிட்டு உட்காந்துரு, நல்லா இருப்பேன். ஆமா, நாடகம் அருமையான நாடகம், சிறப்பான நாடகம், சிறந்த நடிகர்கள். நான் முக்கி 3 மணி நேரம் பவுடர் போட்டு அங்க பொம்பளை எடுத்துக்கிட்டு பாத்துக்கிட்டு உட்காந்து கடுப்பு வருமா இல்லையா? நாடகம் அருமையான நாடகம், சிறப்பான நாடகம், சிறந்த நடிகர்கள் கொடுத்து ஒவ்வொரு நடிகரும் தேர்ந்தெடுத்து என் ஊர் கிராமத்துல போட்டாச்சு. அதனால இந்த நாடகத்துக்கு ஒவ்வொரு இடத்துக்கு போனோம்னா வாத்தியார ஏன்டா இந்த ஊருக்கு நாடகத்துக்கு கடுப்புல தொழில் பண்ணுவோம். ஏன் என்ன காரணம் தெரியுமா? நாடகம் வைக்கிறது வேணா 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் செலவு பண்ணி திருவிழா வச்சுடுவாங்க. ரொம்ப சிரமப்பட்டு இந்த நாடகத்தை வச்சுடுவாங்க. இந்த நாடகத்தை கெடுக்கிறதுக்குனே ஒரு சில கூட்டம் வர்றது. ஒயின் ஷாப்ல இருக்கிற சரக்குலே எது ரொம்ப லோக்கல் சரக்கு அதை வாங்கி வீசின சரக்கு கிட்டத்தட்ட கூட போக முடியாது, வாயை கொண்டு போக முடியாது. அப்படி நாரின சரக்கு அடிச்சு விட்டு மூதேவி அங்கிட்டு கிடக்குறது இல்ல, ஏறிக்கிட்டு அங்க இருந்து இங்க வந்துடுறது பப்பனுக்காரனால கொடுக்க. முன்னாடி வந்து உட்காந்துக்கிட்டு பப்பனை பாட விடாம பேச விடாம டான்ஸ் ஆட விடாம வள்ளியம்மாவை பாட விடாம இந்த வள்ளி நாத்திர தர்க்கத்தை பேச விடாம இப்படி கெடுக்கிற ஊரும் இருக்குது. அப்படியே உட்காந்துக்கிட்டு முதவி படுத்துற பாடு படுத்துக்கிட்டு கலேசில முறிய வர்ற நேரம் உள்ள டவுசரும் இருக்காது, ஒரு கன்றாவியும் இருக்காது. அப்படியே வேட்டி இங்க கிடக்கும், அப்படியே ரோட்ல அடிபட்ட தவளை மாதிரி முதவி கிடக்கும். அப்படி நிறைய ஊர்களை பாக்குறேன். ஆனா இந்த இடத்துல நம்ம ஊர் கிராமத்துல அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அமைதியா இருந்து நாடகத்தை நல்ல முறையா பாருங்க. சொல்லிக்கொண்டு வந்தவருக்கு வரவேற்பு எப்படி சொல்ல தெரியுமா?
அப்படி நோக்கத்துல வந்திருப்பாங்க. சில பேர் வந்திருப்பாங்க இந்த டான்ஸ் கேரப்ல நல்ல வழியா கூட்டி வந்திருக்காங்களா, இல்ல எதுவும் கிரடு கட்டியே தள்ளிக்கிட்டு வந்திருக்காங்களா. நிறைய என்ன ஓய் நிக்கிற கிளறு கட்டில போக மாட்டியோ, நீ என்ன பண்ண போற, கிளவினா நீ என்ன பண்ண போற, பொம்மரினா என்ன பண்ண போற. உங்க 4 பேர் தலையெழுத்து கிளவியா இருந்தாலும் பொம்மரியா இருந்தாலும் அடிச்சுட்டே ஆகணும், சரிங்களா. அதுக்கெல்லாம் கொடுத்து வச்ச மகாராஜா நான் வரேன். கொடுத்து வச்ச மரசனா இருக்கட்டும். கிளவியா இருந்தா நீ என்ன பண்ண போற, போந்தல இந்த கிளவியா தானே மறுபடியும் விட்டணும். அப்படி கிடையாது, கிளவியா இருந்தாலும் கட்டி பிடிப்பேன், பொம்மரியா இருந்தாலும் கட்டி பிடிப்பேன், எதையும் விட மாட்டேன். ஏன் எப்படி என் தலையை நல்ல அனுபவம். இப்படி கையை காட்டி என்ன பாத்தியால நீங்க வேற. அது காலையில நான் கிளைய போட்டாலும் கட்டி பிடிக்காம காலையில சொல்லுவாங்க. பப்புன்னு அந்த அளவுக்கு ஒண்ணு ஜொரத்துல என்னவே டான்ஸ் கிட்ட போக மாட்டேங்கிறேன், ஒட்ட மாட்டேங்கிறேன், ஒண்ணு சரியில்லை போய் அங்க வச்ச பப்புன்னு மாத்திருங்க அப்படின்னு சொல்லி. அதனால கிளவியா இருந்தாலும் போட்டு அமுக்கிட்டே ஆகும், சரிங்களா. ஆனா இன்னைக்கு வந்திருக்கப்பே நல்லா போட்டு அமுக்குவேன். அருமையான பிள்ளைல வெட குஞ்சு, அருமையான பிள்ளை. இந்த வெட குஞ்சுனா தொண்டைக்கு நல்லா இருக்கும் அதுக்கு. ஆமா, அருமையான பொம்பளை பிள்ளை. ஆனா என்னன்னே தெரியல வாத்தியாரே, சீமா வாத்தியாரே, உண்மையாவே சொல்றேன், அந்த பிள்ளை டான்ஸ விட அவங்க அம்மா சூப்பர். எனக்கு என்னமோ தெரியல, வர வர அந்த அவங்க அம்மா வந்து ரொம்ப பிடிக்குது. அப்ப இந்த பிள்ளைய பிடிக்கல, அந்த பிள்ளைக்கு கூட எல்லாமே சுருத்துருச்சு. அவங்க அம்மாவுக்கு தான் எல்லாமே முணுமுணுக்குது, பூர முகத்துல இருந்து எல்லாமே. நீங்க வேணா ஒரு ரவுண்ட் அவங்க அம்மா வேணா வர சொல்லுங்க, நான் வர சொல்லவா. நீங்க தானே நீங்க நாடு அமைப்பு. அது ரைட். இப்ப நீ வர சொல்லணும், மாமா வேலை பார்க்கணும் நீ சொல்ற. நீங்க அப்படி போகாதியா, நீங்க எனக்கு வாத்தியார் அப்படி தப்பாவே நினைக்கிறேன். நீங்க எப்பயுமே நல்ல கண்டனத்தோட நல்லதே பேசுங்க வாத்தியார. அடுத்து பாத்தீங்கன்னா வள்ளியம்மா இந்த வந்து மேடையில வந்து நின்னாங்கன்னா அப்படியே அம்மன் சில மாதிரியே இருப்பாங்க, சாதாரண நாள் கிடையாது. அதே மாதிரி நாரதர்னா நாரதர் மாதிரி வேஷம் போட்டு இந்த இடத்துல அருமையா வந்து பாடக்கூடிய ஆளு. அதே மாதிரி முருகன், சரியான முருகன். முருகன் தான் காலையில 4 மணிக்கு முருகன் சம்போ மகான் வருவாரு. அருமையான முருகன். இப்படி சிறந்த நடிகர்கள் ஒவ்வொரு நடிகர்களும் இன்னைக்கு நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க. ஏன்னா அருமை அண்ணன் பப்புராக நடிக்கும் அருமை அண்ணன் முத்துராஜ் அவர்களுக்கு கமிட்டி சார்பாக பொன்னாடி போட்டியை கௌரவப்படுத்தார்கள். அதெல்லாம் சரி, நான் கிளப்புறேன். என்னை அண்ணன் சொல்லி நீங்க சின்ன பையனாக எப்படி ஒரு நினைப்பு வேற ஒண்ணும் இல்ல. என்னை அண்ணன் சொல்லி அவர் சின்ன பையனா நினைச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி எனக்கு முன்னாடி போட்டிய மாவட்ட கிராமத்தர்களுக்கும் விழாவை நடத்தி கொண்டிருக்கும் மற்ற விழா கமிட்டியர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆகினால இந்த நாடகத்துக்கு கதாநாயகன் முருகன். ஆனா ஆரம்ப கதாநாயகன் யாரு தெரியுமா? அடியன் நான் தான். இந்த வள்ளி திருமண நாடகமே என் கைக்குள்ளதான் இருக்கு. ஆமா, நீட்ட வேண்டிய இடத்துல நீட்டி, குறைக்க வேண்டிய இடத்துல குறைச்சு, சரியான நேரத்துக்கு ஒவ்வொரு நடிகர்களும் வெளியில வர சொல்லக்கூடிய வேலை என்னுடைய வேலை. ஆகினால எப்படி சொல்ல முடியும் தெரியுமா? அப்படிங்க நாடகம் எடுப்பது நல்ல
சத்தியமூர்த்தி வந்தாலும் பாடு, வேற யார் வந்தாலும் பாட மாட்டேன். ஆகினால் இந்நகரத்தின் பொன்னகரமாய் நன்னகரம் உங்களுக்கு ஸ்ரீ தேகாப்புலி வெங்கலமாதவ ஐயனார் துறை, ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் துறை, ஸ்ரீ கருப்பணசாமி துறை, ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி வட்டம் எஸ் வரலை கிராமத்தில் அருள் வழங்கி வரும் ஸ்ரீ தேகாப்புலி வெங்கலமாதவ ஐயனார், ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர், ஸ்ரீ கருப்பணசாமி கோவில் மகா கலரி உற்சவ விழாவை முன்னிட்டு இவருக்கு மேடையில் ஆலாத்தூர் கோவில் பங்காளிகள் நடத்தும் நாடகம் இன்றைய தினம் இரவு 10 மணிக்கு கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார வண்ண மின்னல் கலையரங்கில் மரியாதைக்குரிய பாட்டுக்கோடு திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர்கள் தலைமையிலும் மரியாதைக்குரிய திரு கிராம நிர்வாக அலுவலர்கள் முன்னிலையிலும் நடக்க இருக்கிற நாடகம் ஸ்ரீ வழிதிரும நாடகம் வெகு சிறப்பாக நடக்க காரணத்தில் இதில் பங்கேற்க நடிகர் உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருந்தாலும் தெரியாமல் இருந்தாலும் சொல்லுவது கிழமை எழுதி கிழமை சண்டை இடமெல்லாம் தனக்கு தன்னை வெட்டும சில மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பாசமுக அன்பு மச்சான் கருவனூர் மாநகரை சேர்ந்த எஸ்வி வசீகரன் அவர்களை இறங்க வேளையில் வேலன் வேடன் விருத்தனாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக குயிலெச்ச கோகிலவாணி உங்கள் நண்பர் காத்திற்கு அன்பிற்கும் பாசத்திற்கு மரியாதைக்குரிய எனது பாசமிகு அன்பு சகோதரி மதுரை மாநகரை சேர்ந்த எம்மன் கவிதாசிரி அவர்கள் இறங்க வேளையில் பள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக அடிக்குமொழி பேச திருக்கடும் பாடலை பாடி உங்கள் விளைச்சதற்கு மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நாதகான பேரரசு எனது அன்பு மச்சான் நத்தம் அறிகமில்ல ஸ்ரீரங்கப்பட்டியை சேர்ந்த எம்பி படையப்பா அவர்கள் கான பெரியர் கழகப்பெரிய நாரதர் கற்றுக் கொண்டிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக எத்தனை இருந்தாலும் சிறந்த முறையில் எங்களுக்கு பக்கமிருந்து பக்கமலை இசைமேதை அன்பிற்கும் மாற்றத்திற்கு மரியாதைக்குரிய பாசமிகு அன்பு வாத்தியார் மேகி அன்பு மாமா கள்ளிக்குடியை சேர்ந்த வி எஸ் சீமான மாமா அவர்களுக்கு ஹார்மோனியம் அன்பின் பாட்டு அசையோ பொருளில் இசையும் அசையோ பொருளில் இசையும் ஆடும் கலைகளில் நாயகமானே அசையும் பொருளில் இசையும் ஆடும் கலைகளில் நாயகமானே எதிரும் இயக்கும் இயக்கமும் தானே எதிரும் இயக்கும் இயக்கமும் தானே ஒரு நாளைக்கு இந்த பெட்டி சத்தம் கேட்கலன்னா தூக்கம் வருது இல்லையா? அதற்கு அடுத்தபடியாக இங்கு எத்தனை இருந்தாலும் சிறந்த முறையில் கோடி இருக்கிற மிருதங்க சக்கரவர்த்தி மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க தலைவரான அரசு குலத்தை சேர்ந்த டிவி ஜெயம் அண்ணாவுடைய சித்திபிள்ளை பாசத்துக்கு மாமா கள்ளிக்குடியை சேர்ந்த டி சிங்கத்துறை மாமா அவர்கள் மிருதங்கம் அட்டோலக்
மச்சானவர் எங்க ஆழ்வடி சமைப்பா. எல்லா ஆல்ரவுண்டையும் நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க நாடகங்கள்லாம். ஆல்ரவுண்டு பேரை தரணும் குச்சி எடுத்துக்கிட்டு ரப்பு ரப்புன்னு அடிக்கிறது பழக்கம் தான். ஆமா, என்ன காரணம் அப்படின்னா பப்புனு வந்து ஆல்ரவுண்டு பேரை சொல்லும் பொழுது வழக்கமா வாசிக்கிறது கையில தான் வாசிக்கணும். இப்ப நான் என்ன சொன்னா என்னுடைய விருப்பத்துக்காக குச்சி எடுத்து ஒரு 4 அடி, அவ்வளவுதான். ஏன் விருப்பத்துக்காக 4 அடினா கொஞ்சம் நல்லா வாசிச்சு கை தட்டுற மாதிரி இன்னும் வாசி வச்சா. வாழ்க வளர்க. அதற்கு அடுத்தபடியாக இங்கே சிறந்த முறையில் எங்களுக்கு தாயும் தன்னுடைய பாசக்குரிய அன்பு மாமா கலிக்குடியை சேர்ந்த இளையராஜா மாமா அவர்கள் இங்கே சிறந்த முறையில் சீட் மற்றும் தாளம் மாதிரி சிறந்த முறையில் அம்மா செய்திக்கு இல்லைன்னாச்சா அப்புறம் இங்க அடிவாங்கும்ல சிறந்த முறையில் அருமையான சீற்றமைப்பு அன்புள்ளவே முத்துக்குமார் செய்த உரிமையாளர் இளையராஜா கலிக்குடி சேர்ந்த அன்பு மாமா அவர்கள் மிக சிறந்த முறையில் அருமையான சீற்றமைப்பு அன்பு மாமா அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கு மனமார்ந்த நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக இவருக்கு மேடையில் கொட்டகமைப்பு அன்புள்ளம் பரலையை சேர்ந்த பாண்டி அண்ணா அவர்கள் மிக சிறந்த முறையில் அருமையான கொட்டியிருக்கிற அன்பு அண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக சிறந்த முறையில் எத்தனை இருந்தாலும் ஒளிபரிக்கு சிறந்த முறையில் ஒளிவிளைவிப்பு அன்புள்ளம் நம்ம கோடாகுளத்தை சேர்ந்த அன்புள்ள சங்கவி ரேடிய சங்கவி 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 கோடாகுளத்தை சேர்ந்த சங்கவி ரேடிய உரிமையாளர் மரியாதைக்குரிய அன்புள்ளம் சதீஷ் அண்ணன் அவர்களுக்கு எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சபாக மனமார்ந்த நன்றி நடிகர்ந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக பொதுமக்கள் அனைவரின் நாடகத்தை காண அன்புடன் அழைக்கிறோம். இப்படிக்கு ஆலாத்தூர் கோவில் பங்காளிகள் என்பதை தெரிவித்துக் கொண்டு அனைத்து அன்புள்ளத்துக்கு எங்கள் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சபாக மனமார்ந்த நன்றி நடிகர்ந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். சிறந்த முறையில் இந்த நாடகத்தை பிடித்தமைக்க வேண்டும் என்ற முறையோடு நாடகத்தை அமைத்துக் கொடுத்த நாடக அமைப்பாளர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பாசமிகு அன்பு உள்ளம் மண்ணி மைந்தன் அன்பு மாமா கள்ளிக்குடியை சேர்ந்த அருமொழி வசிக்கும் பாசுக்குரியர்களே அன்பு மாமா சீமன் மாமா அவர்கள் நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள். இந்த நாடகம் மட்டுமல்ல எந்த ஒரு நாடகம் இருந்தாலும் அவரிடம் கொடுத்து விடுங்கள். சிறப்பான நடிகர்கள் கொண்டு சிறந்த முறையில் குறைந்த செலவில் நடத்தி கொடுப்பார் சொல்லிக்கொண்டு சாப்பாடு ஏற்பாடு அருமையான ஏற்பாடு எனவேனாலும் சொல்லாம மறந்துட்டு கூட உள்ள போகலாம். அருமையான சாப்பாடு ஏற்பாடு செய்ய வாத்தியார் பார்க்கிறார் எதையும் சொல்லுவானா மறந்துடுவானா சாப்பாடு ஏற்பாடு செய்த அன்பான கிராமத்தினருக்கும் விழாவிட நடத்தி கொண்டிருக்கும் மத்திர விழா கமிட்டியர்களுக்கும் மரியாதைக்குரிய அன்புள்ளங்கள் ஆலாத்தூர் கோவில் பங்காளிகள் அனைவருக்கும் எங்க மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சபாக மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். சொல்லியாச்சு. இப்ப விஷயத்துக்கு வர்றேன்.
கவியரசி அப்படிங்க சுந்தரி நாட்டிய நாடகை நடன சிங்காரி நடன முயாரி பாசுகுரி எனது அன்பு மருமகள் மதுரையை சேர்ந்த சிந்தா அவர்கள் டாக்டர் சிந்தா துள்ளுவதோ இளமை தனிமை துள்ளுவதோ இளமை பேசுவதோ தனிமை அள்ளுவதோ திறமை அத்தனையோ புதுமை என்ன பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருந்தாலும் தெரியாம இருந்தாலும் சூப்பர் அருமையான பாட்டு. சிவகங்கை பக்கம் இருக்கக்கூடிய ஒக்கூர் அருகாமையில திருமன்பட்டியை சேர்ந்த ஆட்சி முத்துராஜ் பாப்பன் நந்த வேலையர் கிடையாது. உங்களுடைய அன்பு ஆதரவு என்னைக்கு பணிவுடன் வேண்டி மிகிட்டு நன்றி 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 நன்றி. நம்ம கோயிலுக்கு வந்திருக்கேன். ஆமா சரிங்க. முத கால் எடுத்து வச்சிருக்கேன். நல்ல பெருமையா வாழ்த்து உயர்த்தி பெருமையா பாடுறேன். நானே முத்து ராஜாவன் நம்பி வந்த யாரு முத்து ராஜாவன் நம்பி வந்த யாரு அத மோசமில் போக போவதில்லை இல்லை முத்த சொல்லிக்கவனே முத்த சொல்லிப்பாரு முத்த மதையாரு உடனே கேளு நகர நகரடா இந்த ராஜாவே முத்து ராஜாவன் நம்பி வந்த யாரு அத மோசமில் போக போவதில்லை இல்லை. நன்றி 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 நன்றி. எந்த பெட்டிக்காராவது பப்புனு பேரை சொன்னா இப்படி பாட்டு பாடி நீங்க கேட்டிருக்கீங்களா? இல்ல இல்ல கிடையாது. இல்ல யாரும் பாடுறது கிடையாது. அது ஏன் பேரை சொல்லி எங்க வாத்தியார் பாடி இருக்காரு. ஆமா இந்த நிறைந்த சபையில இந்த நிறைந்த சபை அம்மா மட்டும் வராங்க. இந்த நிறைந்த சபையில வாத்தியார்னு இவரை மனசார சொல்லலாம். ஏன் என்ன காரணம் தெரியுமா? அதாவது ஒரு சில பெட்டிக்காரங்க பப்புனு பேரை சொன்னா அவசரம் மாட்டே பாட்டா பாடுறது. ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாய், வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி. நான் கேட்கிறேன் இப்படி பாடுறாங்க. அவங்க நினைப்பாங்க ஏதோ நம்ம பப்புனுக்காரனை ஒரு வாரம் தூக்கிடலாம்னு. இந்த பப்புனுக்காரன் மூணு நான் மட்டும் இல்ல எல்லா பப்புனுகளுமே மனசு வருத்தப்பட்டு பெட்டிக்காரங்க இப்படி பாடிட்டாங்களே அப்படின்னு மனசு வருத்தப்பட்டு அது இந்த வேஷத்தை போட்டு நாங்க வருத்தப்பட்டோம்னா அப்படியே பலிக்கும். அப்படியே பழிச்சுட்டு நாங்க வீட்டுல உள்ள போனோம்னா இப்படி பாடுற பெட்டிக்காரரு அப்படியே மயக்கமா வந்து மல்லா கடிச்சு விழுந்தா என்ன இருக்குடா விழுந்தா என்னது என்னைக்காவது ஒரு பெட்டிக்கார வராது. இப்படி பாடிட்டு அது என் வாயில இருந்தா கண்டிப்பா விழுகத்தான் செய்வாங்க. அப்புறம் தெரியும் ஏன்டா உனக்கு பாடுனோம்னு. உங்களுக்கு எல்லாம் எந்த குறையுமே வராது. வாத்தியாரே வாழ்க வளர்க. உங்களை விடிய விடிய வாத்தியார்னு சொன்னாலும் எனக்கு வாய் பூசவும் பூசாது. அருமையான வாத்தியாரே பூசாது என் முடிய முதல்ல ஏமா மாடு. இப்ப நம்ம எதுக்கு இங்க வரலைக்கு எதுக்கே வந்திருக்கிறோம்? நாடகத்துக்கு ஏன் வந்தான்? நாடகத்துக்கு ஏன் வந்தான்? வாடா ஐயா அவ உள்ளூரியா வாடா ஐயா அப்பா. நம்ம நாடகத்துக்கு ஏன் வந்தான்? எதுக்கு வந்தான்? வாத்தியார் சிக்னல் காட்டுறாரு வேற எதுக்கு வந்தாங்க? அடே மச்சான் ஐயோ அவனை சொல்ற மாதிரி அடே வேற சொல்லிட்டேன் மச்சான். ஊர் மக்களை சந்தோஷப்படுத்த நம்ம வந்திருக்கா. ஒரு சுருக்கமா ஒன்னே ஒண்ணு சொல்லிட்டு பாரு. ஊர் மக்களை சந்தோஷப்படுத்த இன்னைக்கு நம்ம ஊர் வந்திருக்கான். ஆலாத்தூர் பங்காளிய ஊரணிக்கு ஒன்னா கூடி நாடகம் வச்சிருக்காங்க. எதுக்கு வச்சிருக்காங்க? நம்ம கூட்டி வந்து இங்க நிப்பாட்டி ஊர் மக்களை சந்தோஷப்படுத்த நம்ம வந்திருக்கோம். கை காலம் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு நம்ம நாடகத்தை வச்சு எல்லா மக்களையும் சந்தோஷப்படுத்த நம்ம வந்திருக்கோம். இப்படி அவங்களை சந்தோஷப்படுத்த நம்ம வந்திருக்கோம். ஆனா நம்ம குடும்பத்துல நம்ம சந்தோஷமா இருக்கமான்னு முதல்ல பாக்கணும். மாசம் 30 நாள் 30 ஊருக்கு போய் 30 ஊரையும் சந்தோஷப்படுத்திட்டு தான் வர்றான். ஆனா இங்க நம்ம குடும்பம் பொழப்பு சிரிப்பா சிரிக்குது. என்ன பண்றது? நம்மளுக்கெல்லாம் சந்தோஷம் எங்க தெரியுமா? ஊர் மக்களை பார்க்கும் பொழுது இன்னைக்கு இந்த பரல கிராமத்துல ஆலாத்தூர் மக்களை பார்க்கும் பொழுது இங்கதான் சந்தோஷம். வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டி முகரைய பார்த்தா எனக்கெல்லாம் அப்படியே பெருக பார்த்த மாதிரி. ஏன் அப்படி சொல்ற? தயவு செஞ்சு நீ வேற பெரிய தங்கச்சி தொங்கச்சிருக்குதா தங்கச்சியை சொன்னா உனக்கெல்லாம் அப்படியே பட்டுக்கிறோம். இந்த நிறைந்த சபையில சொல்றேன். ஆலாத்தூர் மக்களுக்கு எல்லாருக்குமே சொல்றேன்.
தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணாத ஆம்பளை யாரும் தயவு செஞ்சு கல்யாணம் மட்டும் பண்ணாதீங்க. ஆமா ஒரு பேச்ச கேளுங்க. அட கல்யாணம் பண்றது இல்லையா? எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு? எதுக்கு? இந்தாங்க 2 ஆம்பளை இருந்தாங்க, எங்க தவிட்டாங்க? எங்க எங்கிட்டு போயிட்டாங்க? அதையும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கியா? நான் ஒவ்வொரு ஆளையும் கவனிக்காச்சுக்கிட்டு இருப்பேன். எல்லாம் நினைப்பா வாத்தியால நம்ம ஆளுகளை பப்பனுக்காரன் அங்கே தான் நிக்கிறேன், நம்மளை எவனும் கவனிக்க மாட்டேன்னு நினைக்கலாம். யார் யாரு இந்த கூட்டத்துல இங்க இருந்து அந்த கடைசி வரைக்கும் 1 கிலோமீட்டர் வரைக்கும் உட்கார்ந்து கண்டுபிடிச்சு விடுவேன். லேசா கையாக்கிட்டு இடுப்ப பக்கம் விட்டா கண்டுபிடிச்சு விடுவேன். அதையும் பாத்துருவியா? அவங்க நடத்திருப்பாங்க, இந்த வெளிச்சத்துல எங்க பார்க்க போறேன் அப்படின்னு. யார் யாரு எங்கெங்க கசமத கோயில் வாசல்ல கைய கால எதுக்கையாவது பொம்பளைகளை விட்டியன்னா கைய கால இப்படியே இழுத்துக்கிறோம். ஆமா, உங்களுக்கு 2 கண்ணு எனக்கு 12 கண்ணு சுத்தி பாத்துக்கிட்டே இருப்பேன். அவங்க அங்க இருந்து பேசிட்டே வர்றது வாத்தியார் நிறைய பேரு. திங்கிறதுக்கு வாங்கி தருவேன், நீ அந்த பக்கம் உட்காந்துக்க, நான் கைய காட்டுவேன், லேசா அப்படி தூக்கி போடி பிடிச்சிக்க தின்னுக்க, 12 மணி 1 மணிக்கு போன் பண்ணி அங்கிட்ட அப்படி வந்துரு அப்படிங்கிறது. சைஸா அவங்க பேசுறது போன் பண்றது எல்லாம் இது பூராமே இந்த நாடக கோட்டையில நடக்கும். நாசமா போக ஏன் கேக்குறியா? சரி அதை இப்ப நம்ம பிரச்சனைக்கு வருவான். அந்த சந்தோஷம் இன்னைக்கு சந்தோஷம்னா சந்தோஷம். இன்னைக்கு இந்த மக்களை பார்க்கும்போது இங்கதான் சந்தோஷம். ஏன் தெரியுமா? ஊர்ல எல்லாரும் கல்யாணம் பண்ண நானும் கல்யாணம் பண்ணி ஒரு புண்ணியவதியா. நம்ம தாலி கட்டுறதுக்கு முன்னாடி முதல்ல போய் மணவரையில உட்கார்றது யாரு? மாப்பிள்ளை உட்கார்ந்தவன பெரியவங்க ஐயர்லாம் சொல்லுவாங்க. ஒரு வாசனை கவனிச்சீங்களா? பொண்ணை சீக்கிரம் கூட்டிக்கிட்டவங்க நல்ல நேரம் போகுது, பொண்ணை சீக்கிரம் கூட்டிக்கிட்டு உட்காருவீங்க நல்ல நேரம் போகுதுன்னு சொல்றாங்களே. என்ன நல்ல நேரம் போகுது? அந்த முகூர்த்த நேரம் பார்த்துருப்பாங்க. அவங்க சொல்றது தாலி கட்டுற நேரம் நல்ல நேரம் முடிய போகுது, முகூர்த்த நேரம் முடிய போகுது, பொண்ணை குடிக்கிட்டு உட்காருவீங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாப்பிள்ளைக்காரன் 3 முடிச்சு போட்டுட்டான்னா அதோட அவனுக்கு நல்ல நேரம் முடியுது. ஏன் அப்படி சொல்றீங்க? சோழி முடிஞ்சு அப்ப பிடிக்கிற கிரக பாடக்க தொட்டிக்க விடாது. ஏன் உண்மை அதுதான். ஐயோ ஏன் கேக்குறீங்க? நான் ஒரு புண்ணியவதியை கல்யாணம் பண்ணி வச்சு வாத்தியார மாசம் 30 நாள் 30 ஊருக்கு நாடகத்துக்கு போய்கிட்டு தை மாசம் 1ஆம் தேதி பேக்க தூக்கி பேக்கில் ஓடுவேன். பேக்கில் ஓடுவேன் இங்கிட்டு போடுறதே இங்கிட்ட எதை தொப்ப போட்டுக்கிட்டே தெரியுவேன். 9-10 மாசமா இங்கிட்ட நாடகத்துக்கு ஆடிக்கிட்டே தெரியுவேன். நம்ம புரிஞ்ச தினமும் நாடகத்துக்கு போறாரு, நம்ம சும்மா தானே வீட்டுல நடக்கிறோம், நம்மளும் வேலைக்கு போலாம்னு இவ்வளவு என்ன செஞ்சுட்டா வேலைக்கு போறோம்னு போனா வேலைக்கு போய்கிட்டு வந்தாலும் பிரச்சனை இல்ல. வேலைக்கு போய்கிட்டு வந்து அக்கம் பக்கம் வீட்டுக்கு போக ஆரம்பிச்சுட்டான். என்னைக்கு போய் அக்கம் பக்கம் வீட்டுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும் வாத்தியாரே, 10 பொம்பளைய ஒன்னா கூடி உட்கார்ந்தாங்கன்னா அன்னைக்கு ஒரு குடும்பம் கெட்டுச்சுன்னு அர்த்தம். அப்படியா? உண்மைதே. பொம்பளைய ஒன்னா கூடி உட்கார்ந்து பேசினாங்க அன்னைக்கு ஒரு குடும்பம் நாசமா போச்சுன்னு அர்த்தம். எல்லா பொம்பளை நம்ம ஆம்பளைய பூரா பாத்தீங்கன்னா தண்ணிய போட்டாதே முரணி பேசுவாங்க. அடே மாப்பிள்ள, அட பங்காளி நட்டின மாதிரி போனண்டா வந்தண்டா பேசுறண்டா நம்ம ஆளுங்க தண்ணிய போட்டாதே. தண்ணிய போடாம பேசி குடும்பத்தை பூரா கெடுக்கிறதே புண்ணியவதியாதே. எல்லா பொம்பளையிலும் ஒன்னா கூடி பேசுறான்னு ஏன் போட்டாச்சி அடுத்த வீட்டுக்கு போய் 10 பொம்பளைய கூடி கேட்டுக்கா எட்டி ஒரு புருஷன் தினமும் நாடகத்துக்கு போயிட்டு இருக்காங்க. காசு பணம் சரியா கொண்டு வந்து கொடுக்குறானா கொடுக்கலையா? சரி காசு பணம் கூட கிடந்துட்டு போது புழக்க புழங்குறானா இல்லையா அப்படின்னு கேட்டுருக்காங்க. கேட்ட உடனே இந்த கிளவி வர சொல்லியிருக்காங்க. கேட்ட உடனே எம்மனாச்சுக்கு எங்கன்னு வர்றாரு, 12 மணிக்கு வராரு, கேட்டா வெகு தூரம் நாடகம்னு சொல்றாரு. அப்புறம் சாயங்காலம் ஆச்சுன்னா பேக்க தூக்கி பேக்கில் விட்டு போயிடுறாரு. ஒண்ணும் கவனிப்புள்ள பழக்க வழக்கம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே என்ன தெரியல உடக்க வழக்கம்னா புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே கொண்டாடிக்கிற இந்த கிளவிய ஊரா கூடி ஒரு வார்த்தை நல்ல இவ்வளவு பெரிய சாவியை கொடுத்து திரியிட்டாங்க. உன் புரிஞ்சுற நாடாத்து பொருள் லூஸ்ல விட்டுருக்கேன், லூஸ் முண்டை அதே மாதிரி காசை கொண்டாந்து கொடுக்குறேன்னுங்கிற அப்புறம் கொடுக்கலைன்னுங்கிற புடி விடாதடி, உன் குடும்ப குண்டியை தூக்கி முடியும், உன் புரிஞ்சனை கொஞ்சம் இருக்க புடி அப்படின்னு சொன்ன உடனே இந்த கிளவிய போட்ட போடல வீட்டுக்கு வந்தானே பேக்க கொண்டாந்து வச்சு வாத்தியாங்க. சரி மலையா பிடிக்க ஆரம்பிச்சுட்டா. என்னது கெட்ட வார்த்தையில பேச ஆரம்பிச்சுட்டா. இது யாரு படுத்தின வேலை? இந்த கிளவிய படுத்தின வேலை. இந்த போட்டு இந்த கிளவிய போட்ட போடல என் பொண்டாட்டி இங்க தீயா பிடிக்கிறா. என்னது நீ அசிங்கமா ஒரு நாள் பேசாத உங்களை பேச ஆரம்பிச்சுட்டா. எப்படி கெட்ட வார்த்தையில எப்படி வேற கேட்ட சொன்னதை சொல்ல இப்படி சொல்லிட்டு அதையும் சொல்லிட்டு போக வேண்டியதானே? எதுக்கு இப்படி சொல்லிட்டு ஊர்ல உள்ள பொம்பளைகளுக்கு நான் அடி வாங்கிட்டு போத்துட்டேன். அதையும் செஞ்சுட்டு போக கெட்ட வார்த்தையில புரிஞ்சுக்கிறேன். அதிகமா பேசிவிட்டான். பேசுறேன்னா எனக்கு கோபம் தாங்கல வாத்தியார. ஒரு நேரத்துல ஒரு நேரம் கோபம் வந்துரும்ல, பலாறு கை நீட்டி முன்னாடி அடிச்சு அன்னையோட போனது 2.5 மாசம் ஆயிடுச்சு. வரல இன்ன வரைக்கும் வரல. அப்புறம் எப்படி சோத்துக்கு சும்மா தான் கிடக்குது, என்ன பண்றது? ஆனா அவ போனா போயிட்டு போறா, எனக்கு அவ போனா போயிட்டு போறா, வருத்தமே படல. ஏன் பொண்டாட்டி போனா நம்ம 6 மாசம் இருந்தாலும் வருத்தப்பட மாட்டேன். அப்படி சொல்லக்கூடாதுயா. ஏன் எதுக்கு? அவங்க ஆட்டா இருக்கு, அவங்க ஆத்தாளுக்கிட்ட போய் விஷயத்த போய் சொல்லணும். ஆனா இன்னைக்கு சந்தோஷம் என்ன தெரியுமா? இன்னைக்கு வர டான்ஸ பாக்குறது. அதை விட இப்ப உள்ள போனோட ஆத்தாவை பாப்பேன். அதுதான் சந்தோஷம். நீங்க பாருங்க, இப்ப பிடிக்க வந்த வர சொல்லி
வாங்க 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 பந்து ராசி தாங்க